வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம கால சூழல்ல யாரையுமே கண்டுக்காம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வேகமாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு மதமோ ஒரு ஜாதியோ அப்படின்ற ஒரு பாகுபாடு ஒரு கூட்டம் மட்டும் சேர்ந்துக்கிறோம். ஏன் அந்த இனத்துக்குள்ள, அந்த மதத்துக்குள்ள, அந்த சாதிக்குள்ளன்றது மட்டும் ஒரு அன்பு வருது? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கணியன் பூங்குன்றனார் எவ்வளோ அழகா சொல்லி வச்சாரு. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி மனிதன்றதையே மறந்து எதையோ நோக்கி நம்ம எல்லாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு புறாவும் அதோட குஞ்சுகளும் ஒரு இந்து கோயிலோட கோபுரத்துல கூடு கட்டி இருந்துச்சாம். அப்போ அவங்க என்னன்னா, ரொம்ப நாள் ஆகவும் திருவிழா வந்திருக்கு. அப்ப இங்க திருவிழா வந்துருச்சு, நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா திருவிழான்னு வந்ததுன்னா புது இந்த பணிகள்லாம் செய்வாங்க, வெள்ளை அடிப்பாங்க. அப்போ இந்த புறாக்களுக்கு அங்கே உள்ள டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துடைய அந்த சர்ச்சில் உள்ள கோபுரத்தில் போய் கூடு கட்டி வாழ்ந்துருக்குறாங்க. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு, அங்கே சந்தோஷமாக நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அங்கேயும் என்னென்னா கிறிஸ்மஸ் பண்டிகை வருது. அப்போ அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, அங்கே எல்லாம் திருப்பணிகள் எல்லாம் செய்வாங்க. அப்போ சரி, இங்கே இருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அங்க இருந்து அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய மசூதியுடைய பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அதோடைய உச்சியில போய் அதுல மேல கூடு கட்டி வாழ்றாங்க. அப்போ அங்கவும் என்னன்னா பண்டிகைகள்லாம் வருது. அப்ப சரி, கடவுள் கொடுத்த பரிசு இயற்கை இருக்கு, நம்ம மரங்கள்லயே போய் கூடு கட்டி வாழலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தும் இடத்த காலி பண்ணி மரங்கள்ல போய் வாழ்றாங்க. அப்போ அந்த குஞ்சு புறாக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்ட்டு நம்ம அம்மா கிட்ட கேட்கணும் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இந்த தாய்ப்புறா என்ன பண்ணியிருக்குன்னா, இறதேடுறதுக்காக போயிருக்கு. அப்போ அது திரும்பி வந்தோடனே இந்த குஞ்சு புறாக்கள் எல்லாம் அப்படியே ஒரு டவுட்டோடய உட்காந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஏன் இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரி எதையோ சிந்திச்சுட்டே இருக்கிறீங்க, யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த தாய்ப்புறா இந்த குஞ்சு புறாக்கள் கிட்ட எல்லாம் கேட்குது. அப்போ இந்த குஞ்சு புறாக்கள்லாம் சொல்லுதான், அம்மா அம்மா நம்ம முதல்ல ஒரு இந்து கோயிலோட கோபுரத்துல தங்கியிருந்தோம். ஆமா, அப்ப அங்க வந்தவங்களை எல்லாம் இந்துக்கள்னு சொன்னாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் நம்ம அங்க இருந்து ஒரு சர்ச்சுக்கு போனோம், ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துடைய கோபுரத்துல போய் இருந்தோம். அங்க வந்தவங்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க. உடனே இந்த தாய்ப்புறாவும் ஆமா கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க. கடைசியா நம்ம ஒரு இஸ்லாமிய மசூதியில போய் கூடு கட்டி வாழ்ந்தோம். அங்க வந்தவங்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லது முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இந்த இந்து கோயில் கோபுரத்திலையும் நம்ம இருந்தோம், அந்த கிறிஸ்தவ ஆலயத்திலையும் நம்ம இருந்தோம், அந்த இஸ்லாமிய மசூதியிலையும் நம்ம இருந்தோம். ஆனா நமக்கு பேர் மட்டும் எப்பவுமே மாடப்புறா தானேமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே இந்த புறாவும் தாய் புறாவும் ஆமால்ல அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த குஞ்சு புறாக்களை பார்த்து பதில் சொல்லியிருக்கு, அதனால்தான் நாம மேலேயே இருக்கிறோம், அவர்கள் இன்னும் கீழேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கீழ்மையான சிந்தனைகள் இதையெல்லாம் ஒழிச்சோம்னா தான் நம்ம மேலே வர முடியும். என்னோட முப்பாட்டன் பாரதி அழகா பாடியிருப்பான் இல்லையா, 30 கோடி முகமுடையாள், எனில் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தை ஒன்றுடையாள். ஆம், நம்முடைய முகங்கள் வேண்டுமென்றால் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளங்கள் அனைத்தும் ஒன்றாக பரிணமித்து சங்கமிக்கட்டும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய ழகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.